எனக்கு அருமையான தேவ ஜனங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டுடைய கிருபையினால் 2 மாதங்களை நாம கடந்தோம். 3வது மாதத்தில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதிக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜனவரி மாதம் ஒரு விதமான அனுபவம். பிப்ரவரி மாதம் உங்கள் வாழ்க்கையில் கடந்து போன பாதைகள் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒன்று, நாம் தடுமாற்றம் உள்ளவர்களும், சோர்ந்து போனவர்களும், தெளிவு குறைவுள்ளவர்களும், பதற்றம் நிறைந்தவர்களும், பரியாசம் பண்ணப்படுகிறவர்களும், கண்ணீர் விடுகிறவர்களும், வாழ்க்கையை வெறுக்கிறவர்களும், இப்படிதான் வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் போய் கொண்டிருக்கிறது. இந்த 3வது மாதம் காலையில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவரில் அன்பு கூறுங்கள். அன்பு கூர்ந்தவரில் அன்பு கூறுங்கள். உங்களை அவர் நேசிக்கிறார், அவரை நேசிங்க. என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் விண்ணப்பம் கேட்கப்படும். உங்களுக்கு அற்புதம் நடக்கும். சங்கீதம் 18:1 சங்கீதகாரனின் உணர்வு என்ன? நான் உங்க மேல அன்பா இருப்பேன் ஆண்டவரே. இதுதான் நான் உங்கள் மேல நான் அன்பா இருப்பேன். வாயில யாரும் சொல்லிவிட முடியாது. சில வார்த்தையில சொல்லுவாங்க, நாங்க உங்களை நேசிக்கிறோம், அன்பா இருக்கிறோம்னு. ஆனா செயல்ல பார்க்கும்போது அன்பை பார்க்க முடியாது. ஆனா இங்க தேவ மனுஷர் சொல்றாரு, அவருடைய சங்கீதங்களிலும் அவருடைய வார்த்தைகளும் படிக்கும்போது அவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்த விதங்களை பார்க்கிறோம். நாவினால் சொன்ன தேவ மனுஷன் தாவீது, செயலிலே எவ்வளவு போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகாமல் அவரையே பிடித்து கொண்டு அவருக்காக வாழ்ந்தார். அவரை உயர்த்தினார், அவரை பாடினார், அவருக்கு மகிமையை கொண்டு வந்தார். அவர் வாழ்க்கையில் முழு தெய்வீகத்துக்கு அர்ப்பணித்தார். அப்படி இருந்ததினால் தேவனும் இந்த தாவீது மீது அன்பு வைத்து ஒரு காரியத்திலும் அவர் கூட இருந்து ஜனங்களுக்கு முன்பாக தாழ்ந்து போகாமல் அவர் தலையை உயர்த்தி கூடவே இருந்து அற்புதங்களை செய்ததாக வேதத்தில் படிக்கிறோம். இப்படி அவர் தன்னுடைய கடந்த கால வேதனைகளை அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 4ஆம் வசனத்தில், மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரணம் எங்கள் எல்லையில் வந்தது, என்னை கீழே தள்ள பார்த்தது, துச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது, அநேக வெள்ளங்களும் அநேக சீற்றங்களும் அநேக பிரச்சனைகளும் என்னை பயத்துக்குள்ளே கொண்டு போனது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, விடுதலை பெற முடியாதபடி மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. 2 வசனம் பாருங்க. தப்பிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாளும் இந்த அனுபவத்தில் கடந்து போனேன். ஆனால் ஒன்று எனக்கு தெரிந்தது, நான் யாரிடத்தில் அன்பு கூர்ந்தேனோ அவர் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், என்னை விடுவிக்க முடியும், என்னை உயர்த்த முடியும், எனக்கு நன்மை செய்ய முடியும் என்கிற உணர்வு அந்த மனுஷனுக்கு வந்ததினால் 6ஆம் வசனம் சொல்லுகிறார், எனக்கு உண்டான நெருக்கத்தில் நான் என்ன செய்தேன் தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். மனிதர்களை கூப்பிட எனக்கு மனமில்லை, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், சொல்லிக்கொண்டே இருந்தேன். என் கூப்பிடுதல் நின்று விடவில்லை, சொல்லிக்கொண்டே இருந்தேன். என்ன நடந்ததா? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், எனக்கு பதில் வந்தது. என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அன்பு கூர்ந்த தேவ மனுஷனுக்கு அன்பின் பிரதிபலனாக இவர் கடந்து போன எல்லா பாதையிலும் ஆண்டவர் கூட இருந்து பதில் கொடுத்து
எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து அற்புதமாய் நடத்தினார். இந்த ஆண்டவர் இந்த 3வது மாதத்தில் இதே காரியங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் ஏற்கனவே நம்மேல் உங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். அந்த அன்பு நிமித்தம்தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவ மனுஷனை போல சொல்லுவீங்களா? என்ன நிலை வந்தாலும் உங்க மேல நான் அன்பு கூறுவேன் ஆண்டவரே. அப்படி நீங்கள் சொல்லும்போது 6ஆம் வசனத்தில் சொன்னதைப் போல அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா கண்கள் காண நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். ஆனால் நாம் அவர் வழியில் செல்லும் போது அவர் நம் வழியில் வந்து அன்பை கொடுத்து கரத்தை நீட்டி நம்மை தூக்கி எடுத்து ஆசீர்வதித்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். அதிகமா கர்த்தரோடு நெருக்கம் வையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 2 மாதம் எங்களை காத்ததற்காய் நன்றி. இந்த 3வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நினைப்பூட்டி சொல்ல வச்சிருக்கீங்க ஆண்டவரே. தாவீதை போல உங்க மேல அன்பு கூறுகிற இருதயத்தை எங்களுக்கு தாரும். அப்படி இருக்கும்போது எங்க இருதயத்தின் பாரம், எங்கள் இருதயத்தின் வேதனை, எங்கள் குடும்பத்தின் கஷ்டங்கள், நாங்கள் கடந்து போகிற எல்லா பாதையிலிருந்து நீர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறீர். அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறீர். ஆலோசனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். தொடர்ந்து நடத்தும். எல்லாருக்கும் நன்மை தாரும். காத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.